சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் ஓடும் மின்சார ரயிலில் ஏற முயன்று தவறி விழுந்த ஒரு 71 வயது மதிக்கத்தக்க முதியவரை ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் திரு அஜய் சிங் அவர்கள் துரிதமாக செயல்பட்டு அவரை காப்பாற்றினார். சேலம் ஆர்பிஎஃப் குற்ற புலனாய்வு பிரிவு ஆய்வாளர் திரு சுமித் தலைமையிலான தனிப்படை தொடர் மொபைல் திருட்டில் ஈடுபட்டு வந்த வடமாநில நோனியா கும்பலை சேர்ந்த 4 நபர்களை சிசிடிவியின் உதவியுடன் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 20 லட்சம் மதிப்புள்ள சுமார் 60 மொபைல் போன்கள் மீட்டெடுக்கப்பட்டது. சேலம் ரயில் நிலையத்தில் ஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் திரு கோகுல் மற்றும் காவலர் செந்தில்குமார் சட்டத்திற்கு புறம்பாக 2 நபர்கள் எடுத்து செல்ல முயன்ற சுமார் 70 கிலோ எடையுள்ள 1 கோடி மதிப்புள்ள வெள்ளி ஆபரணங்களை பறிமுதல் செய்து அந்நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆர்பிஎஃப் உதவி துணை ஆய்வாளர் திரு நாகராஜன், காவலர்கள் திரு செல்லதுரை மற்றும் நிகில் அடங்கிய குழு விழுப்புரம் ரயில் நிலையத்தில் ஒரு நபர் சட்டத்திற்கு புறம்பாக எடுத்து வந்த 700 கிராம் எடையுள்ள தங்க ஆபரணங்களை பறிமுதல் செய்தனர். அதனின் மதிப்பு சுமார் 66 லட்சம் ஆகும். மேலும் அந்நபர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இருங்கூர் மற்றும் பீளமேடு ரயில் நிலையங்களுக்கிடையே மரத்துண்டை தண்டவாளத்தில் வைத்து சதிவேலையில் ஈடுபட முயன்ற 6 நபர்களை ஆர்பிஎஃப் கோயம்புத்தூர் கைது செய்து சட்ட நடவடிக்கைக்காக நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர்.